தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்கு இத்தனை நாளாக உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் குருவோட இருந்தார். இப்போ செவ்வாய் என்ன ஆகிட்டாருன்னா, உங்கள் ராசி இதுதான், ராசியிலிருந்து 3ஆம் வீட்டுக்கு போயிருக்கார். அப்போ இந்த மாதம் பாருங்கள், உங்களுடைய முயற்சிகள் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது முயற்சி, காரிய ஜெயம், உங்களுடைய சகோதரன் சகோதரிகள், உடன் பிறந்தவர்கள் இதையெல்லாம் சொல்கிற ஒரு இடமா இருக்கிறதுனால எப்போவுமே ராசி அதிபதி லக்னாதிபதி 3இல் இருந்தால் யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு குருட்டு தைரியத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஆகிறதுனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு. அதே போல் 8 அப்படிங்கிறது கொஞ்சம் அவமானங்களை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சுக்கிரன் யார்? உங்கள் ஜாதகத்தில் 2 மற்றும் 7ஆம் அதிபதி. சுக்கிரன் பாருங்கள், இயற்கையாகவே எங்கே இருக்கார் அப்படின்னா நீசத்தில் இருக்கார். 2ஆம் அதிபதி நீசமாக இருக்கார். எத்தனாம் தேதி வரைக்கும்? 18ஆம் தேதி வரைக்கும். இப்போது எப்போவுமே 2ஆம் அதிபதி நீசமானால் 2 தான் பேச்சு, தனம், உங்களுடைய செயல்கள், அதே போல் உங்களுடைய வாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் 2 தான் குடும்பம். அப்போ அந்த அதிபதி நீசமாக இருக்கும் பொழுது பேச்சில் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுத்தா வராது. யார்கிட்டையும் இந்த டைமில் கடனும் வாங்காதீங்க, கேட்காதீங்க, கேட்டாலும் கிடைக்காது. ஏன்னா லக்னாதிபதி மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு அவமானத்தையும் கொடுக்கும். அதே போல் பாருங்கள், யாருக்கு வாக்கு கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் இந்த மாதம் வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரன் உங்களுக்கு 2 மற்றும் இல்லாமல் 7ஆம் அதிபதியும் கூட. அப்போ 7ஆம் அதிபதி நீசமாகிறது அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பேச்சால் பல பிரச்சனைகளும் வரக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போ 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து 18ஆம் தேதிக்கு மேலே இந்த சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்குள்ளே வருவார். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். நல்ல வரன் தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எதாக இருந்தாலும் 18ஆம் தேதிக்கு மேலே வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான அமைப்பு. ஏன்னா சுக்கிரன் இந்த வீட்டில் மூல திரிகோணமாகி பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது வரன் தேடுங்க, நீங்கள் எதிர்பார்த்த வரன் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்கள், புதன். இந்த புதன் யாருன்னா உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி. இந்த புதன் இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 5ஆம் வீட்டில் இருக்கார். 23ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். பொதுவாக 3 குடையவரும் 6 குடையவரும் 5இல் இருப்பது ஒரு யோகம். பெரிய அளவுக்கு கடன், நோய், வம்பு, வழக்குகள் இதெல்லாமே இருக்காது. கடன் இருந்தாலும் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருவார். அடுத்தது பாருங்கள், இந்த புதன் 23ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போ 23ஆம் தேதிக்கு மேலே 6 குடையவர் 6ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருப்பது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. கேதுவோடு சேர போகிறார். அப்போ புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. பத்திரப்பதிவு பண்ணுறது இதெல்லாமே முன்னாடியே வச்சுக்கணும். ஏன்னா கேதுவோட சேரும்பொழுது இது புதனுடைய தன்மை கேது பெற்று வெளிப்படையாக கொடுப்பார். அப்போ புதன் அப்படின்னா படிப்பு, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய ஆதார் கார்டு, ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய எல்லாமே இந்த புதன் தான். படிப்பு சார்ந்து எல்லாமே, ஞாபக சக்தி சார்ந்து எல்லாமே புதன் தான். அதெல்லாமே கொஞ்சம் மந்தமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எதிரிகளை ஜெயிப்பீங்க, நோய் அகலும், இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த 23ஆம் தேதிக்கு மேலே எங்கேயாவது கேதுன்னா வெளிநாடு, வெளியூர் இப்படி சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ வெளிநாட்டில், வெளியூரில் எங்கேயாவது வேலைக்கு போகலான் இருக்கீங்க, அதாவது சொந்த ஊருட்டு வெளியே எங்கேயாவது வேலை தேடலான் இருக்கீங்கன்னா 23ஆம் தேதிக்கு மேலே தேடி நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு குரு. இயற்கையாக குரு பாருங்கள் 9, 12ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டில் இருக்கார். நம்ம குரு பயிற்சி முதலே கொடுத்துருப்போம். இந்த மாதம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 2இல் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பணம் ரோலிங் ஆயிரும் அப்படிங்கிற அமைப்பு இந்த வருடம் முழுவதும் இருந்தாலும் கூட ராசி அதிபதி கொஞ்சம் மறைகிறதுனால, அதே போல் சுக்கிரனும் நீசமாகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ஒரு 18ஆம் தேதிக்கு மேலே வைத்துக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதிகமாக பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நோய் நொடியிலிருந்து ஓரளவு தப்பித்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பையும் இந்த பெருமாள் அருள்வார் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் கிடையாது. ரிஷப ராசிக்குண்டான
செப்டம்பர் மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசி, இவங்க ராசி இதுதான். இப்போது ராசியிலே யார் இருக்கார்? குரு இருக்கார். பொதுவாக ராசியில் குரு இருக்கிறது ஒரு யோகத்தை, பெயர், புகழுக்கு அடிமையாக்கிடும். அதே போல் நம்மளை யாராவது புகழணும், நமக்கு யாராவது வாண்டடாக செய்யணும், ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த புகழுக்கு எல்லாமே அடிமைப்படுத்தி கொடுத்துரும் இந்த குரு. அது மட்டும்தான் ஒரு மைனஸை தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி, லாபஸ்தானாதிபதி மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் குரு இருப்பார். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பண வரவு, லாபங்கள் இதெல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இது உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் பாருங்கள், இப்போது 18ஆம் தேதி வரைக்கும் நீச நிலையில் இருக்கார். அப்போது இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 18ஆம் தேதி வரைக்கும் யாரையும் நம்ப வேண்டாம், எதுலேயும் பெருசாக ஈடுபாடுகள் வச்சுக்காதீங்க, பயணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அவர் 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால நோய், வழக்கு, அதே போல் பயணங்களை அதிகமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம் அப்படிங்கிறதுனால வேலையிலையும் கொஞ்சம் மனக்கசப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக 18ஆம் தேதி வரைக்கும் உண்டு. அதனால் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். உங்களுடைய ராசி அதிபதியே லக்னாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, இல்லைங்களா? அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீசமோ மறைஞ்சோ இருந்தால் நீங்கள் யாருக்கு என்ன செஞ்சீங்கனாலும் புண்ணியம் கிடையாது. இதுதான் உண்மை. அப்போது இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாருக்கு என்ன செஞ்சீங்கனாலும் ஒரு நல்ல பெயர் கிடைக்காது. எதுலேயும் உங்களை முன்னிறுத்த மாட்டாங்க. ஒரு அவமானங்கள், ஒரு பின்னாடி நின்று செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் என்ன டார்கெட் பண்ணினாலும் இந்த சுக்கிரன் இங்கே வந்ததுக்கப்புறம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணால் பிளான் பண்ணுங்கள், நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இந்த 18ஆம் தேதிக்கு மேலே இந்த சுக்கிரன் இங்கே வரும் பொழுது அதற்கப்புறம் வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், நோய் நொடிகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல மருத்துவம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட வேலைக்கு அது ஒரு நல்ல ஸ்தானமாக இருக்கிறதுனால யாராவது வெளிநாடு, வெளியூர் வேலைகள் அல்லது இது இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகலான் இருக்கீங்க அப்படின்னா அந்த 18ஆம் தேதிக்கு மேலே ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. கடன்காரங்களை தொல்லை பண்ணினாலும் 18ஆம் தேதிக்கு மேலே கடன் அடைவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது பாருங்கள் புதன். இந்த புதன் யார்? உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதி. இந்த புதன் இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த 23ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக 4ஆம் வீட்டில் 2ஆம் அதிபதி இருக்கிறது குடும்பம், வீடு, மனை, சொத்துக்கள், குடும்பத்தில் ஒரு சந்தோஷ பிரியங்களாக இருக்கிறது, வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும். அடுத்ததும் உங்களுக்கு யோகம்தான். இந்த புதன் 23ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் பெறுகிறார். ஆனாலும் நல்லா கவனிச்சுக்கணும், எந்த இடத்தில் ராகு கேதுக்கள் இருக்கின்றதோ அந்த இடத்தில் எந்த கிரகமாக இருந்தாலும் அதை இந்த கேது பகவான் தான் செயல்படுத்துவார். இப்போது புதன் இங்கே வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இதற்கப்புறம் இந்த புதனுடைய தன்மைகளை கேது வெளிப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அப்போது இந்த புதன் 5ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கலைகள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணி விடுறது, குழந்தைகளால் ஏதாவது ஒரு நல்ல பெயர் கிடைப்பது, ஞானம் பெறுவது, இறை வழிபாடு அதிகமாவது, பண வரவு அப்படிங்கிறது இதெல்லாமே 23ஆம் தேதிக்கு மேலே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே போல் கேது 5இல் இருந்தால் சித்தர்களுடைய தொடர்பு, ஞானிகளுடைய தொடர்பு இதெல்லாமே கிடைக்கும். அப்போது இந்த 23ஆம் தேதிக்கு மேலே ஏதாவது ஒரு சித்தர் ஜீவசமாதி வழிபாடுகளுக்கோ, இல்லை ஏதாவது ஒரு நீங்கள் குருவாக நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கோ, இல்லை ஏதாவது ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு, பழமையான ஆன்மீக ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலும் பண வரவு தடையில்லாமல் வரும் அப்படிங்கிறது இந்த ரிஷப ராசிக்குண்டான ஒரு சிறிய ஒரு பலன், ஒரு பரிகாரம்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக இதே இடத்துல பாருங்கள், இப்போ சுக்கிரன் இருக்கார் 18ஆம் தேதி வரைக்கும். அந்த 18ஆம் தேதிக்கு மேலே தான் இவர் மாறி இங்கே வருவார். அதே போல் புதனும் 23ஆம் தேதிக்கு மேலே இந்த கட்டத்துக்கு 5ஆவது வீட்டுக்கு வரார். அது ஆட்சி உச்சம் பலம் பெறும் பொழுது எப்படியும் உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடும். அடுத்தது பாருங்கள் சூரியன். சூரியன் உங்களுக்கு 4ஆம் அதிபதி. இந்த 4ஆம் அதிபதி சூரியன் 16ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அப்போது 4 குடையவர் 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த 16ஆம் தேதிக்கு ஒரு வீடு மாற்றம், ஒரு இடம் மாற்றம், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலான் இருக்கீங்க, இது எல்லாமே இந்த 16ஆம் தேதிக்குள்ளே வச்சுக்கோங்க. அதற்கு மேலே உங்களுக்கு 5ஆவது வீட்டுக்கு வரும் பொழுது இந்த ஆட்சி பலத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை சூரியன் இங்கே இருக்கும் பொழுது கொடுக்க மாட்டார். அப்போது அந்த 16ஆம் தேதிக்குள்ளே வீடு, மனை, சொத்து சுகங்கள், ஏதாவது ஒரு மருத்துவம், அதாவது மருந்து எடுக்கிறீங்க, ஒரு ஆரோக்கியத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இது சார்ந்த எந்த விஷயங்களாக இருந்தாலும் 16ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக்கொள்வது சிறப்பானதாக இருக்கும், நல்லதாக அமையும் எல்லாமே.
அப்போ இங்கே வரும்பொழுது உங்களுக்கு சூரியன் கேதுவோடு சேருவார் இல்லையா? அப்போ சூரியன் கேதுவோடு சேரும் பொழுது இது எல்லாமே தடையாகும். ஏன்னா கேது தடையை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ சூரியன் கேது இயற்கையாகவே நம்ம என்ன சொல்கிறோம்? பித்ருதோஷங்கள், தந்தை வழி பித்ருதோஷங்கள்னு சொல்கிறோம். அப்போது தந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் கொடுப்பாரு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஏன்னா சூரியன் இந்த கேது சூரியனை க்ளோஸ் பண்ணும்போது இந்த சூரியன் உங்களுக்கு நிச்சயமாக வேலை செய்யாது. அதனால் 16ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுடைய வேலைகள் எல்லாமே முடித்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் வீட்டில் போய் நிற்கிறார். பொதுவாக 7 3இல் இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசாமல் இருக்கணும். பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த வரன்கள் கிடைக்காது. பார்ட்னருக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது என்ன மாதிரி பலன்னா, 12ன்னா வெளிநாடு, வெளியூர், வெளி தேச பயணங்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ 2ன்னா பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு போனால் ஏதாவது வெளிநாட்டு பணம் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வெளிநாட்டு பணம்னா நம்ம என்ன சொல்கிறோம்? ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இது போல் எம்எல்எம், இது போல் இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் எல்லாமே 12-2 தொடர்பு இருந்து தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த 12-2 தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தால் வேலைக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு இடம் மாறுறீங்க, வெளிநாடு போகலான் இருக்கீங்கன்னா அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இயற்கையாக உங்களுக்கு செவ்வாய் அங்கே இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வேலைக்கு உண்டான கிரகம் யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் 18ஆம் தேதிக்கு வர்றதுனால 18ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ஏதாவது வெளிநாட்டு வேலைகளை தேடும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக வரும். செவ்வாயும் சுக்கிரனும் திரிகோணம் வருவாங்க. அப்போ இதுக்கும் லிங்க் வரும். அப்போ வெளிநாட்டு வேலை, வெளிநாடு பயணம், வெளிநாட்டு பணம் இதெல்லாமே வரும். சும்மா ஒரு சுற்றுலாவாவது ஏதாவது ஒரு டூராவது போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்பை கூட இந்த சுக்கிரனும் செவ்வாயும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. நீங்கள் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏதாவது நல்ல விஷயங்களாக இருந்தால் வீடு மனை சொத்து சுகங்கள் அது சார்ந்து ஏதாவது கிரயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாமே நீங்கள் 16ஆம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அதே போல் பணம், உங்களுடைய புகழ், நீங்கள் ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவிகள் இதெல்லாமே பணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வேலை சார்ந்தது எல்லாமே 18ஆம் தேதிக்கு மேலே வைத்துக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 23ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது ஆட்சி உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பாக டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஆதார் கார்டு, உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். கேதுவோடு ராகுவோடு எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய பலத்தை இழக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்து என்ன விஷயம் பண்ணுறீங்களோ அதில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நல்ல சர்டிஃபிகேட் எதாக இருந்தாலும் அதில் நல்லா க்ளீனாக எப்படி இருக்குது என்னங்கிறத நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். மிதுன ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி இதுதான் உங்கள் ராசி. உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார். பொதுவாக மிதுன ராசி நபர்களுக்கு என்னதான் அஷ்டமச்சனி கண்டச்சனி முடிந்தாலும் குரு போய் 12ல் இருக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்புகள், விரயங்கள், தொழில் ரீதியான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா குரு தான் உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம். குரு தான் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாமே குரு தான். அவர் போய் 12ல் மறையும் பொழுது இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தடைகளையும் தாமதத்தையும் கொடுக்குறாரு. இப்போ இந்த மாத பலன்களில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஃபஸ்ட்டு ராசி அதிபதி. இந்த ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் வீட்டில் இருக்கார் 23ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக ராசி அதிபதி 3இல் இருக்கும் பொழுது தைரியம் பெருகும், அதீத தைரியங்கள், காரிய ஜெயம், உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கொடுப்பார். ஆனால் சனியினுடைய பார்வை இருக்குது, இந்த இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால இதெல்லாமே கொஞ்சம் ஸ்லோ. ஏன்னா சனி எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடத்தை தாமதப்படுத்தி தான் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போது இதெல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் சொல்லுது. மிதுனராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, இந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் உடம்பு ரீதியாக பாதிப்புகள், மன ரீதியான ஒரு பாதிப்புகள், என்னடா நம்ம லைஃப் இப்படியே போயிடுமா, இப்படி தான் நம்ம இருக்க முடியுமா
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. எதுவுமே நமக்கு சப்போர்ட்டாக இல்லையே, தொழில் இல்லை, வேலை இல்லை, அதே போல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, உடம்பும் பிரச்சனையாக இருக்குது, சோம்பலாகவும் இருக்குது, அப்படிங்கிறது எல்லாமே மனக்குழப்பங்களை கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. இருப்பினும் நாம் இந்த சனியினுடைய பார்வை இங்கே இருக்கிற வரைக்கும், புதன் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். அடுத்து புதன் 23ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்று கேதுவோட சேர்றார். பொதுவாக கேதுவோட என்ன கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தை கேது தன் வசப்படுத்தி கொள்வார். அப்போது அங்கே புதன் பேச மாட்டார், கேது தான் பேசுவார். அப்போ புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா, நீங்கள் அது உங்களுக்கு லக்னாதிபதி, இது உங்களுக்கு தான் நடக்கும். அப்போது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்பு மந்த குணமாக இருக்கும், அல்லது நீங்கள் மாணவர்களாக இருந்தால் கொஞ்சம் மார்க் ஏதாவது குறையிறது, படிப்பில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே இந்த புதன் கேது சேர்க்கைக்கு நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு விஷயமாகும். ஆனாலும் அங்கே புதன் ஆட்சி உச்சம் பலம் பெறும் பொழுது ஏதாவது ஒன்று பெற்று வெற்றி பெற்று மீண்டும் எழுந்து வருவீங்க அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. அடுத்தது இந்த இடத்துல கேது இருக்கிறனால ஆன்மீகம் சார்ந்த வழிபாடுகள், நல்ல குருமார்களை அமைவது, கோவில் வழிபாடுகள், ஆன்மீக சுற்றுலா, இதற்கெல்லாம் இந்த புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பான விஷயமாக இருக்கும். இது சார்ந்த விஷயங்களும் நீங்கள் இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறது அமைப்புண்டு. அதுவும் உங்களுக்கு 23ஆம் தேதிக்கு மேலே தான், 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு உங்களுடைய காரியங்கள் இதெல்லாமே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன். இந்த சூரியன் 16ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் வீட்டில் இருக்கார். 3க்குடையவர் 3இல் இருந்தால் தைரியம், அதீத தைரியம் கிடைக்கும். எதையும் பார்த்துடலாம், எதையும் செஞ்சிடலாம், என்ன நடக்குன்னு பார்த்துடலாமே அப்படிங்கிறது எல்லாமே உண்டு. அது விஜய வீரிய ஸ்தானமாக இருக்கிறதுனால குழந்தை சார்ந்த விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 3க்குடையவர் 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஏதாவது உங்களுடைய கூட பிறந்தவங்கக்கிட்ட உதவிகள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள், சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக உங்கள் நடக்காமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டங்களில் உங்கள் கூட பிறந்தவங்க ஏதாவது டைமில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தடை பண்ணிகிட்டு இருக்காங்க, வம்பு பண்ணிகிட்டு இருக்காங்க, பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நம்ம போய் பேசினோம்னா அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் சால்வ் ஆயிடுவாங்க. அப்போ அந்த டைமில் நீங்கள் போய் பேசுகிறப்போ கண்டிப்பாக 16ஆம் தேதிக்குள்ளே இது சார்ந்த விஷயங்கள் இருந்ததுன்னா பேசுனீங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் பக்கம் சாதகமாக எல்லா விஷயங்களும் கைகூடி வரும். அடுத்து பாருங்கள், உங்களுடைய ஜாதகத்தில் இந்த இடத்துல 4 கேது இருக்கிறதுனால இயற்கையாகவே உடம்பு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். தாய்க்கு ஏதாவது மருத்துவ செலவுகள், வீடு மனை சொத்து சுகங்கள், ஏதாவது பிரச்சனைகள், இதெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கணும் இந்த மிதுன ராசிக்கு. அப்போது கண்ணியில் கேது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாமே நடக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து விநாயகர் வழிபாடு பண்ணும்பொழுது கொஞ்சம் தடைகள் முடியும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அடுத்தது பாருங்கள், சுக்கிரன். இந்த சுக்கிரன் யார் உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதி, குழந்தையை கொடுக்கக்கூடியது, குழந்தை சார்ந்த விஷயங்கள், குடும்ப ஒற்றுமை, உங்களுடைய குலதெய்வம், அதிர்ஷ்டங்கள், இதெல்லாமே 5ஆம் இடம் தானே. அப்போ அந்த 5ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்கும் நீச நிலையில் இருக்கிறார். அப்போது பொதுவாக இந்த 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு கிரகம் நீசமாகுது அப்படின்னா நிச்சயமாக இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளோ, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வர்றதுக்குண்டான வாய்ப்போ, குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகளோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிரன் இது வரைக்கும் வர வரைக்கும் நீங்கள் ஷேர் மாதிரி, ஏன்னா 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட், எம்எல்எம், சீட்டு, இதெல்லாம் திடீர் வருமானங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சுக்கிரன் கொடுப்பார். அப்போது அது சுக்கிரனே நீசமாக இருக்கும் பொழுது இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு ஒரு நல்ல கிரகம். அப்போ 18ஆம் தேதிக்கு மேலே திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வரன் அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. 12ஆம் அதிபதியும் சுக்கிரன் ஆகிறதுனால கொஞ்சம் விரை செலவுகள் உண்டு, மருத்துவ செலவுகள் உண்டு. ஏதாவது ஒரு சின்ன அடிபட்டாவது, ஏதாவது ஒரு சின்ன காயமாக, ஏதாவது ஒரு செலவுகள் அப்படிங்கிறது இந்த 18ஆம் தேதி வரைக்கும் கொடுப்பார். அதற்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கிரன் 18ஆம் தேதிக்குள்ள தன்னுடைய சொந்த வீட்டுக்கு, மூல திரிகோண வீட்டுக்கு வருகிறார். சுக்கிரனுக்கு 2 வீடு பலம், ஒன்று இங்கே, இன்னொன்று இங்கே. இப்போ இங்கே இருக்கும் பொழுது அதிகமான பலத்தை காட்டுவார். அப்போது 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது குலதெய்வம் அருமையாக அந்த டைமில் பேசும், குலதெய்வம் உங்களோட வாசம் பண்ணும். குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக வரும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய
தாத்தா பாட்டி செய்த புண்ணியங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய தாத்தா பாட்டி செய்த புண்ணியங்கள் உங்களை வாழ வைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 5 ஒரு 5இல் இருந்தால் குலதெய்வம் அந்த மாதம் முழுவதும் இந்த சுக்கிரன் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சாதகமாக செய்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் யார்? உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி லக்னத்தில் ராசியில் நிற்கிறார். அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு கடனோ நோயோ வம்பு வழக்குகளோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வரும். ஆனாலும் 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வேலையை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போது 6 ராசியில் இருந்ததுன்னா வேலை சார்ந்து ஏதாவது ஒரு இடமாற்றமோ அல்லது நல்ல வேலை வேணும், ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அல்லது வேலையே இல்லாமல் இருக்கீங்கன்னா இந்த செவ்வாய் அங்கே இருக்கிற வரைக்கும் வேலை தேடினீங்க நிச்சயமாக வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் 11ஆம் அதிபதி. 11னா லாபம், 11னா நிறைவேறாத ஆசைகள், தீராத ஆசைகள், இதெல்லாமே 11 தான். அப்போ அது எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக நல்ல வேலை நல்ல வருமானத்தோடு வர்ற மாதிரி நல்ல லாபம், நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தோடு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் எந்த மாற்றமும் கிடையாது. மிதுன ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கிரன் இங்கே வர வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ள லக்ஸரியாக இருக்கக்கூடியது, பணம் சார்ந்த விஷயம், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றமில்லை.